ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கோனேரி ராஜபுரத்தில் இருக்கிற அங்கவள நாயகி சமேத ஸ்ரீ உமாமகேஸ்வரர் ஆலயத்தை பார்க்க போகிறோம். கோவிலில் பார்க்கலாமா உங்களெல்லாம்? கோவிலுக்கு போகிற வழியில் இந்த அழகான வீடுகளை பார்த்துட்டு போகலாம். இவர் திரு ஜெயராமன் மும்பையில் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார். அவர்கிட்ட கேட்டேன், பாம்பேலேருந்து இங்கே வந்தது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சௌரியமாக இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னார். எத்தனை வீடுகள் அழகாக நேர்த்தியாக வரிசையாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த வீடுகள் முழுக்க மனிதர்கள் இருந்து இந்த கிராமம் முழுக்க கலகலன்னு இருக்கும். அந்த காலத்தை நினச்சி பாருங்களேன், எவ்வளோ சுகமாக இருக்கு இல்லையா? எங்களோட குழந்தை பருவத்தில் இந்த ஊர்கள்லாம் அப்படி தான் இருந்தது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமாக தான் இந்த கோவிலுக்கெல்லாம் போவோம். எதிர்த்தாப்பில் தெரியறது கீழே தெரு, அங்கேயும் நிறைய வீடுகள் இருந்தது. இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறதுக்காக வலது கை பக்கம் திரும்பிட்டோம். இந்த கிராமத்துலேயும் உடனடி தேவைக்காக அங்கங்கே இது மாதிரி சின்ன சின்ன பெட்டி கடைகள் திறந்திருக்கு பார்த்தேன். இது வந்து ஒத்த தெருன்னு பேர். ஒரு சாரியில் மட்டும்தான் வீடு இருக்கும். இந்த ஊர் சிவன் கோயில் ரொம்ப பிரசித்தங்கிறதுனால எப்போ பார்த்தாலும் நிறையா பேர் கூட்டமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டே இருப்பாங்க. இந்த கோவிலோட குளம் வந்து ரொம்ப விசேஷமான குளம். ரொம்பவும் வறண்டு போய் உபயோகமே இல்லாமல் இருந்த இந்த ஊர் குளத்தை இந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிறைய பேரோட உதவியோட தூர்வாரி இப்போ எவ்வளவு அழகாக சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்மளோட சொந்த கிராமத்தை விட்டுட்டு போனால் கூட இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஊருக்கு போய் பார்த்து அந்த கிராமத்துக்கு என்ன தேவையோ அதையாவது நம்மளாம் செய்யலாம் இல்லையா? இந்த சுத்தமான குளத்தில் இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறது பார்த்தா அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம கோவிலுக்கு போவோம். அங்கவள நாயகி சமேத ஸ்ரீ உமாமகேஸ்வரர் திருக்கோயில் 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனின் பாட்டி செம்பியன் மாதேவி ராணியாரால் கட்டப்பட்ட கோவில் இது. உள்ளே நுழைந்தவுடனேயே வலது பக்கம் விநாயகர் சன்னதியும் இடது பக்கம் சுப்பிரமணிய சுவாமி சன்னதியும் உண்டு. முருகர் சன்னதிக்கு நேர் எதிரே வைத்தியநாத சுவாமி சன்னதியும் உள்ளது. இப்பொழுது கோவிலுக்குள்ளே செல்வோம். பிரம்மாண்டமான மண்டபம் நம்மை வரவேற்கும். இந்த மண்டபத்தின் மேற்கூரையில் உள்ள ஓவியங்கள் நம்மை பிரமிக்க வைக்கும். ஆனால் அவையெல்லாம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிகவும் வருத்தமான விஷயம். இந்த ஓவியத்தை பாருங்கள். அந்த காலத்தில் மிகவும் பிரசித்தமான நடன ஆசிரியர்கள் 4 ஒரு பிரிட்டிஷ் தளபதியை இந்த கோவிலுக்கு வரும்போது வரவேற்ற காட்சி இது. இந்த கோவிலின் சுவாமி புறப்பாடு மிகவும் விசேஷமாக இருக்குமாம். அதை காட்டும் ஓவியம்தான் இது. இப்பொழுது இந்த மேற்கூரையில் உள்ள நுணுக்கமான ஓவியங்களை பாருங்கள். அந்த காலத்தில் இதெல்லாம் எப்படி வரைந்தார்கள் என்று ஆச்சரியமாக உள்ளது. இந்த அற்புத ஓவியங்களை பாதுகாக்க நமது இந்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் விருப்பமும் வேண்டுகோளும். இங்கு மூலவர் உமாமகேஸ்வரர் 4.5 அடி உயரமுள்ள சுயம்புலிங்கம். இந்த கோவிலுக்கு பூமீஸ்வரம் என்ற பெயரும் உண்டு. வீடு நிலம் பிரச்சனை இருப்பவர்கள் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வருவார்கள். இதுதான் இந்த கோவிலின் மிக முக்கிய அங்கமான நடராஜர் சன்னதி. இந்த ஊர் மன்னனுக்கு இந்த கோவிலில் ஒரு அற்புதமான நடராஜர் சிலை நிறுவ வேண்டும் என்று விருப்பம். தனது ஆஸ்தான ஸ்தபதியிடம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் அற்புதமான சிலை ஒன்றை வடிக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறார். மிகவும் கைதேர்ந்த சிற்பியான அவர் எத்தனை தான் சிலை வடித்தாலும் அதில் ஏதாவது ஒரு தவறு நேர்ந்து விடுகிறது. மன்னர் கொடுத்த கெடுக்காலம் முடிய போகிறதே, தண்டனை கிடைக்குமே என்று ஸ்தபதி மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார். அப்பொழுது 2 வயதான தம்பதிகள் வந்து குடிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க, அந்த ஸ்தபதியும் மிகவும் கோபத்துடன் இந்த உலோக கூழ்தான் இருக்கு, குடித்து விடுங்கள் என்று சொல்லவும் உடனே அந்த கூழை குடித்தவர்கள் அற்புதமான சிலைகளாக மாறிவிடுகிறார்கள். அந்த சுயம்பு நடராஜா தான் இவர். இதோ லக்ஷ்மி மாமி தனது மாணவிகளுடன் வகுப்பை தொடங்கிவிட்டார்.
शास्त्रसुधा विचारण चारुमते இந்த ஊர் குழந்தைகள் அனைவருக்கும் விடுமுறை தினங்களில் இதுபோல் ஆன்மீக வகுப்புகள் எடுத்து அமைதியாக நம் இளைய சமுதாயத்திற்கு ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறார் லக்ஷ்மி மாமி. அவருக்கு நம் வாழ்த்துக்களும் நமஸ்காரங்களும். இப்பொழுது நாம் செல்வது அங்கவள நாயகி அம்பாளின் சந்நிதி. அம்பாளுக்கு தேகசுந்தரி என்ற பெயரும் உண்டு. அம்பாள் சன்னதியிலிருந்து வெளியே வந்தவுடன் நாம் செல்வது வைத்தியநாத சுவாமியின் சன்னதி. இவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் உடல் ஆரோக்கியத்திற்காக நிறைய பேர் வேண்டிக் கொண்டு இந்த கோவிலுக்கு வருவது வழக்கம். இந்த சன்னதியும் சுப்பிரமணிய சுவாமி சன்னதியும் நேர்கோட்டில் இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. பலவிதமான சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலை தனியாக ஒரு காணொளி எடுத்து உங்கள் அனைவருக்கும் காண்பிக்க வேண்டும். பின்னொரு நாளில் அது கட்டாயம் நிறைவேறும். இப்பொழுது நாம் அங்கவள நாயகி சமேத ஸ்ரீ உமாமகேஸ்வரர், வைத்தியநாத சுவாமி, நடராஜா அனைவரிடமும் லோகக்ஷேமத்திற்காக வேண்டிக் கொண்டு நமஸ்காரம் செய்துவிட்டு இந்த கோவிலை விட்டு கிளம்புவோம். நமது முன்னோர்கள் நமக்கென்று இப்பேற்பட்ட பொக்கிஷங்களை அளித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். மார்கழி திருவாதிரை உற்சவத்தின் போது மீண்டும் இந்த ஊருக்கு வரலாம் என்று ஒரு ஆசை. இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உமா வெங்கட். பாய்.